கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மீடியம் சைஸ் உள்ள உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுள்ள உருளைக்கிழங்கு வரும். அதுக்கு நான் ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வறுவலுக்கு தேவையான அளவு. இது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம், இந்த மாதிரி வடைச்சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல முருகலாக வரும், கீழேயும் ஒட்டாது. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை நான் இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கருக்காது. ரொம்ப தின்னாகவும் போடாதீங்க, ரொம்ப திக்காகவும் போட வேணாம். மீடியம் சைஸ் உள்ள பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயில் நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பூண்டை ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி தட்டி அதை போட்டு நல்லா செவக்க விட்டுறலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் நல்லா பிச்சு போட்டு ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூண்டு நல்ல கோல்டன் கலராக ஆச்சு அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் வறுவலுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் உருளைக்கிழங்கை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா இதுலேயே தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மிளகாத்தூள் போடக்கூடாது. இப்போ நீங்கள் இதை நல்லா வதக்கி நம்ம எண்ணெயிலேயே நம்ம உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வேகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இப்போ மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து இப்போ அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வேகணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேகாது, நம்மளோட மிளகாய் பச்சை காட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மிளகாய்த்தூள் போட்டுட்டு மீடியம் தீயிலேயே இதை நீங்கள் இனிமேல் மூடக்கூடாது. மீடியம் தீயிலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு இதை வேக விடணும். நான் ரொம்ப கிறிஸ்பியாக எனக்கு விட போகிறது கிடையாது. ஓரளவு சாஃப்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் நான் இறக்கிக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு நல்ல முருகலாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டிங்க அப்படின்னா நல்லா முருகலாக வரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ இறக்கிக்க போகிறேன். இப்போ இது கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லாத்துக்கும் டிஃபன் பாக்ஸ் மெனுக்கு இது ரொம்ப சூட்டபுளான உருளைக்கிழங்கு ஈஸியான வறுவல். நம்ம காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.